வணக்கம். கிட்ஸ் என்க்ளேவ் நந்திவரம் குடுவாஞ்சேரி. நம்ம இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன். என்னென்ன டியூஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் டியூஷன் எடுப்பாங்க, அது ஒன்று. ரெண்டாவது நம்ம நெய்பர் யாராவது டியூஷன் எடுப்பாங்க, அது 2. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டியூஷன் எடுப்பாங்க. 4வது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுப்பாங்க. அது இல்லாமல் ஆன்லைனில் டியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் நம்ம என்னென்ன பார்க்குறோன்றதை நம்ம வந்து சொல்கிறோம். ஸ்கூலில் டியூஷன் எடுக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஸ்டாண்டர்ட் வந்து 8th வரைக்கும் நம்ம இந்த டியூஷன்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஸ்கூல்லேயே டியூஷன் எடுப்பாங்க. ஸ்கூல்லேயே டியூஷன் எடுக்கும்போது கிளாஸ் டீச்சர் டியூஷன் எடுப்பாங்க. அந்த ஒரே கிளாஸ், எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே கிளாஸ். அதனால் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாமே ஒரு 50 பேர் இருந்தாலும் ஒரே கிளாஸ் எடுக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரே சிலபஸ், ஒரே டியூஷன், ஒரே கோச்சிங் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அங்கே. அதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸ் டீச்சருக்கு தெரியும் நம்ம எப்படி படிப்போம், என்னென்ன தப்பு பண்ணுவோம், எப்படி அவங்க படிக்க வைக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த டியூஷனை பற்றி நம்ம கேர் பண்ண தேவை, அதிகமாக நம்ம வந்து யோசிக்க தேவை. ஸ்கூலில் டியூஷன் வந்து 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிறாங்க. ஏன்னா 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, 10th +1 +2 அப்படின்னு போகும்போது மார்க்ஸ் ஸ்கோரிங் தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எது பண்ணணுன்றது நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து பண்ண வேண்டியது. அதனால் நம்ம சொல்லக்கூடியது 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற டியூஷன்ஸ் வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன்றது 8th ஸ்டாண்டர்டுக்குள்ள வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தாதான் 9th 10th 11th 12th அவங்களுக்கு ஸ்கோரிங், மார்க்ஸ் ஸ்கோரிங் பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இப்போ ஸ்கூல் டியூஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம், தெளிவாக சொல்லியிருப்போம். இண்டிவிஜுவலாக டியூஷன்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 hour நம்ம வந்து வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு டீச்சர் வந்து 1 hour உண்டான டைமை வந்து நம்ம குழந்தைக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் இண்டிவிஜுவல் டியூஷன்ஸுக்கு உண்டான சிறப்பு. நெய்பர் ஒரு டியூஷன் எடுக்கிறாங்க, ஒரு 10 பேர் எடுக்கிறாங்க, ஒரு 5 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 5 பேர் எடுக்கிறாங்க, ஒரு 5 குழந்தைங்களுக்கு ஒரு 1 hour எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூஷனில் ஒரே ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வரமாட்டாங்க, ஒரே சிலபஸ் ஒரே போர்டில் இருக்கிற குழந்தைங்க வரமாட்டாங்க. அப்படின்னும்போது ஒரு 1 hourல இல்லை 2 hours ஒரு 10 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 4 மணி நேரம் போட்டிங்கன்னா 8 மணி நேரம், 8 பேர், 4 மணி நேரம் போட்டிங்கன்னா ஒரு 8 பேர் சொல்லித்தரோம், 15 minutes. இப்போ அதே இது ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒரு 1 hour கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். சில பேர் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேர் படிக்கிற இடத்துல தான் நம்ம குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றத ஒரு ஆசையாக வச்சுருக்காங்க. அது என்னென்னா நல்லா சொல்லி தருவாங்க, எல்லாருமே நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்களும் அவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா தான் சொல்லி தருவாங்க. 50 பேர் வந்தாலும் அவங்களும் நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றத பேரண்ட்ஸ் நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த டியூஷன்லேயே போனால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அது என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க நம்ம சொன்னால் கேட்கவே கேட்காது. அங்கே போனீங்கன்னா அந்த பயத்திலேயே அவங்க வந்து படிப்பாங்க. அதனால தான் ஒரு சில டியூஷன் வந்து பேர் இருக்கும். அது வந்து ஒரு பேர் இருக்கும்போது அந்த டியூஷனில் நிறைய பேர் சேர்க்க போவாங்க. அங்கே வந்து அவங்க கைடன்ஸ் கோச்சிங் வந்து அந்த டீச்சருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சொல்லித்தர டீச்சருக்கு டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து நல்லா வந்து யார் வந்து கவனமாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, யார் படிக்கிறாங்க, யார் படிக்கல, யார் படிக்கலையோ அவங்கள மட்டும் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால அந்த குழந்தைங்க நல்லா படிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த டியூஷன் சென்டர். அது ஒரு அவங்களுக்கு உண்டான தனித்திறமை. இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது நம்ம குழந்தைங்க வீட்லேயே நம்ம உட்காந்து நம்ம கூடயே உட்காந்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் இருந்தாலும் இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏபிசிடி நம்ம குழந்தைங்க படிக்கும்போது நம்ம கஷ்டமாக இருந்திருக்கும். 1வது 2வது வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேபிள்ஸு நமக்கு வந்து 5வது வரைக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். 10வது வரும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த புக்கை எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா
உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே சொல்லித்தரலாம், அழகாக சொல்லித்தரலாம். நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கூட்டிகிட்டு வர டைமிங் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தோம்னாலே அழகாக உங்கள் குழந்தைங்க வீட்லேயே உட்காந்து வீட்லேயே படிப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நேரம் அந்த எந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் கூட்டிகிட்டு வரதுக்கு டைமிங்கே உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது, இல்லை 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அழகாக நீங்கள் வீட்லேயே நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து நம்ம வீடியோஸ் நம்ம கிட்ஸ் என்க்ளேவ் சேனலில் எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் இப்போ இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோஸை பார்த்தே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு வீடியோஸ் நமக்கு வந்து தேடுறது கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். இல்லைன்னா மெசேஜில் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் வந்து வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்லேயே. இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். என்னதான் நம்ம வந்து 4 இடம் போயிட்டு அலைஞ்சு நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம என்ன படிக்குதுன்றது நம்ம சொல்லிக் கொடுத்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், டியூஷன்ன்றது நம்ம குழந்தைங்க மட்டும் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரியாத விஷயம் நம்ம இதுக்கப்புறமும் நம்ம கற்றுக்கலாம். பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் வேணும். டியூஷன் ஆன்லைன் நம்ம வந்து நிறைய சொல்லித்தராங்க, நிறைய வீடியோஸ் இது மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம எப்படி என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கூல் டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷயம் ஒரே ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நெய்பரில் எங்கே டியூஷன் எடுத்துன்னு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸு, மல்டிபிள் போர்ட்ஸு எல்லாமே வருது. அப்போ அவங்க நேரம் வந்து குறைந்த நேரம் தான் செலவினம் செய்யப்படும். அதை கண்டிப்பாக நீங்கள் உணரணும். இப்போ 2 பேர் மட்டும் தான் படிக்கிறாங்க, அந்த டியூஷன் நல்ல டியூஷன் இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களும் நல்லா தான் எடுப்பாங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம நெய்பருக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்க டியூஷன் சென்டருக்கு அனுப்புங்க. இல்லை நல்லா படிச்சிருக்காங்க ஒருத்தவங்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ஹெல்ப்பு கேளுங்க. நம்ம பையனுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. நமக்கு தெரியாத நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. நம்ம நெய்பரில் கேட்கலாம், சொல்லிக் கொடுங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம், சப்ஜெக்ட் வைஸ் டியூஷன் பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து நம்ம பசங்க வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம மேக்ஸும் தனியாக வந்து நம்ம வந்து டியூஷன் அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அதுவும் நல்ல ஒரு விஷயம்தான். அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புவோம். கம்ப்யூட்டர் கிளாஸ் நம்ம வந்து பக்கத்தில் நெய்பரில் இருக்கிறது நல்ல ஒரு சென்டராக பார்த்து சேர்த்து விடுங்க. அது மாதிரி நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து டியூஷன் அனுப்பிச்சிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ நேரம் நம்ம குழந்தைங்களுக்கு டைம் ஒதுக்குவாங்க. டியூஷனில் எடுத்துகிட்டு போய் விடுறோம் அப்படின்னா 50 பேர் இருக்காங்க, நம்ம குழந்தைங்களுக்கு 1 மணி நேரத்தில் எத்தனை அவங்க எவ்வளோ நிமிஷம் வந்து டைம் ஒதுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு யோசிக்கிற திறமை இருக்குது. அதை யோசித்து பார்த்தாலே நீங்கள் எந்த டியூஷனில் எப்படி கூட்டிட்டு போய் விடணுன்றதை உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அந்த டியூஷன் டாப்பிக்கை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல கவனமாக அந்த டியூஷனுடைய எங்கே எப்படி சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய கிட்ஸுடைய ஃபியூச்சரை பிளான் பண்ணி நீங்கள் டியூஷன் சேருங்க. மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களே சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.